இயல் 2 செய்யுள் நாலடியார். பாடம் அறிமுகம். நம் ஒழுக்கங்களே ஒருவனை செம்மையாக்குகின்றன. நற்பண்புகளை நூல்கள் விளக்குகின்றன. அதனால் நம் முன்னோர் நமக்கு முன்னோடியாக இருந்தனர். ஆலும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பது பழமொழி. பெரியோரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும், தீய செயல்களை செய்வதற்கு அஞ்ச வேண்டும் என்பதையும், சுற்றத்தாரை எவ்வாறு பேண வேண்டும் என்பதையும் இந்நூல் விளக்குகிறது. வாழ்க்கை மதிப்பு. ஒழுக்கம், கல்வி, நட்பு, உதவி செய்தல் மற்றும் நற்பண்புகளை வளர்த்தல். 1. பெரியாரை பிழையாமை. பெரியாரிடம் குற்றம் செய்யாமல் நடந்து கொள்ளுதல். கல்லாது போகிய நாளும் பெரியவர்கண் செல்லாது வைகிய வைகளும், ஒல்வகொடா தொழிந்த பகலும் உரைப்பின் படா அவாம் பண்புடையார்கண். பாடலின் பொருள். பயனுடைய நூல்களை படிக்காது போக்கிய நாட்களும், பெரியோரை தேடி சென்று பழகாது கழிந்த நாட்களும், பிறருக்கு தந்து உதவாது வீணாக்கிய நாட்களும் வாழ்வின் வீண் நாட்களே ஆகும். பெரியோர்கள் தம் வாழ்நாளை இவ்வாறு வீணாக்க மாட்டார்கள். 2. தீவினை அச்சம். தீய செயல்களை செய்வதற்கு அஞ்சுதல். பெரியவர் கேண்மை பிறை போல நாளும், வரிசை வரிசையா நந்தும், வரிசையால் வானுர் மதியம் போல் வைகளும் தேயுமே, தானே சிறியர் தொடர்பு. பாடலின் பொருள். பெரியவர்கள் நட்புறவு வளர்பிறை போல் ஒவ்வொரு நாளும் முறையாக தழைத்து வளரும். சிறியவர்களுடன் கொண்ட நட்புறவு வானில் தோன்றும் தேய்பிறை போல் நாளும் மறைந்து அழிந்துவிடும். 3. சுற்றந்தழால். சுற்றத்தாரை பேணல். இன்னர் இணையர் எமர்பிறர் என்னுஞ் சொல் என்னும் இலராம் இயல்பினால், துண்ணித் தொலைமக்கள் துன்பன் தீர்ப்பாரே, யார் மாட்டும் தலைமக்களா கற்பாலார். பாடலின் பொருள். இவர் இப்படிப்பட்டவர், இன்ன குணம் உள்ளவர், இவர் நமக்கு உறவினர், இவர் நமக்கு உறவினர் அல்லர் என்றெல்லாம் எண்ணி பார்க்காமல், தங்களை தேடி வருபவர் யாராயினும் அவர் துயர் போக்குபவரே பெரியவர் ஆவார். அவர்கள் மேன்மக்கள் என்னும் பெருமைக்கும் உரியவர். நூற்குறிப்பு. நாலடியார் 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது 400 வெண்பாக்களை கொண்டது. இந்நூல் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என 3 பால்களை கொண்டது. திருக்குறளோடு ஒன்றாக வைத்து மதிக்கப்பட்டு வரும் நூலாகும். ஆலும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழியே இதனை விளக்கும். இந்நூலை இயற்றியவர் சமண முனிவர்கள்.